வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 2வது நாள். நம்ம இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா திருக்கோஷ்டியூர் திருமலை சம்பா. இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா காரத்துக்கு மிளகோட காரம் மட்டும்தான் நம்ம இதுல சேர்க்க போறோம். வேற எந்த காரமும் சேர்க்க போறது இல்லை. அதனால பருப்பெல்லாம் கிடையாது, வெறும் அரிசி மட்டும்தான். சாதம் ஒரே ஒரு கப் எடுத்து நல்ல பச்சரிசியை நல்லா ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி வந்து வெந்து ரெடியா இருக்கு. இந்த மாதிரி காய்கறி என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாவக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய் சேர்க்க போறோம், கத்திரிக்காய், வாழைக்காய், இந்த 4 காய்கறி தான் நம்ம சேர்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன், பாத்திரத்துல எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கேன். இதுக்கு முதல்ல தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாவக்காய் எண்ணெயில கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். பாவக்காய் எண்ணெயில கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்ப கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கத்திரிக்காயும் வாழைக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு லெமன் சைஸ்ல வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன், இப்ப அதை சேர்த்துக்கிறேன். இன்னொரு அரை கப்பு தண்ணி. என்ன பண்ணுவோம், அப்படியே மூடி வச்சிருவோம். காய்கறி இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். மூடி வச்சிருவோம், காய்கறி இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, நாம மிளகுதான காரத்துக்குன்னு சொன்னேன். ஸோ மிளகு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போறோம். அப்புறம் வந்து வெந்தயம் வந்து லாஸ்டா தான் சேர்க்க போறோம். அதாவது வெந்தய பொடி, அதுவும் வந்து நல்லா வறுத்துட்டு தனியா வறுத்துட்டு அது தனியா பொடி பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிளகு வந்து ஒரு 3 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை வறுத்துக்கலாம். மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ எடுத்துடலாம். நம்ம வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன், அதுவும் ட்ரை வாங்கில வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் தீயாம வறுத்துக்கணும். இப்போ வெந்தயம் வறுபட்டுருக்கு, அதையும் மாற்றி வச்சிருவோம். மிளகு வறுத்து வச்சாச்சு, வெந்தயம் வறுத்து வச்சாச்சு. அது ரெண்டும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பொடி பண்ண போறோம். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, உளுத்தம் பருப்பு நான் ஊற வச்சு ரெடியா வச்சிருக்கேன். அதாவது ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து உப்பு மட்டும் சேர்த்து நம்ம அரைக்க போறோம். எந்த காரமும் நீங்க சேர்க்கவே வேண்டாம். வெறும் உளுத்தம் பருப்பை ஊற வச்சுட்டு அதுல வெறும் உப்பு மட்டும் போட்டு அரைச்சு அதை அப்படியே குட்டி குட்டி போண்டாவா நம்ம போட போறோம். சரி, இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நாம பாருங்க, குட்டி குட்டியா போண்டா மாதிரி போட போறோம். ஸோ மாவு ரெடியா இருக்கு. வெறும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வேற எந்த காரமும் இதுக்கு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெறும் உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ மாவு ரெடியா எடுத்து இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிருத்து. குட்டி குட்டி போண்டாவா போட்டுடலாம். நம்ம பாருங்க, போண்டா வந்து ரெடி ஆயிடுது. ஸோ எடுத்துடலாம். நம்ம பாருங்க, மிளகு வந்து வறுத்த மிளகு பொடி பண்ணியாச்சு. அதே மாதிரி வெந்தயமும் பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் போண்டாவும் ரெடி ஆயிடுது. அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து காய்கறியும் வெந்திருக்கும். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த போண்டாவை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு மிளகு பொடி காரத்துக்கு அதான் நம்ம சேர்க்க போறோம். நான் வந்து ஃபுல் மிளகு பொடியும் சேர்த்துறேன். ஏன்னா காரம் அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மிளகு பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சாதம் வந்து வெந்து ரெடியா இருக்கு. இதை போட்டு ஓவரா நீங்க அப்படியே குழைய மசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அங்கேயும் இங்கேயுமா மசிச்சா போதும், ரொம்ப குழஞ்சும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால அப்படி கலந்து விட்டுறேன் நான். இப்போ இந்த பக்கம் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, அந்த போண்டாவையும் சேர்த்து மிளகு பொடியும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணிடலாம்.
நம்ம வந்து காய் வேகும்போது காய் வேகரிச்சு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. அதே மாதிரி வடை வந்து பொரிக்கும் போது, அதாவது போண்டா போட்டோம் இல்லையா குட்டி குட்டியா, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. இப்ப சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சமயத்துல தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெந்நீர் காய்ச்சி ரெடியா எடுத்து வச்சுட்டீங்கன்னா தேவைப்படும் போது தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெந்தயம் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மேலாக அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய திருமலை சம்பா ரெடி. இப்போ மேலாக நெய் விட்டுக்கலாம். நீங்க தாளிக்கும் போதும் நெய் விடலாம். பட் அது நெய் வந்து சூடாயிடும் இல்லையா, அதனால நான் வேண்டாம்னு சொல்லிட்டு மேலாக விடுறேன். அவ்வளவுதான். இது நல்ல வாசனையா இருக்கும். அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், என்னுடைய திருமலை சம்பா ரெடி. இன்னைக்கான நைவேத்தியம் என்னன்னு பார்த்துருப்பீங்க, பிரசாதம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மிளகோட காரம் மட்டும்தான், நீங்க வேற எந்த காரமும் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி நீங்க வந்து அந்த போண்டா போடும்போது அதுக்கும் எந்த காரமும் சேர்க்கக்கூடாது. வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து போண்டா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த போண்டாவை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மிளகு காரமும் போடணும். மாதிரி காய்கறியும் ரொம்ப ஓவரா குழைய வேகக்கூடாது. அது வந்து ஒரு 3/4 பாகம் வெந்த உடனே நீங்க வந்து இந்த குட்டி குட்டி போண்டாவை போட்டுருணும். சாதமும் ரொம்ப குழஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து கரெக்டா அந்த ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணா கரெக்டா வரணும். அந்த மாதிரி இருந்தா போதும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க இந்த திருமலை சம்பா ட்ரை பண்ணியே பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் அடுத்த பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.